உலகளவில் காலநிலை மாற்றம் தீவிரமடைந்து இயற்கை பேரழிவுகள் அதிகரித்து வருகின்றன. வெப்பமயமாதல் மற்றும் வானிலை மாற்றங்களால் வெள்ளம், புயல், வெப்ப அலை, நிலநடுக்கம், வறட்சி, நிலச்சரிவு போன்றவை தொடர்ந்து ஏற்படுகின்றன. புவியியல் காரணங்களால் இந்தியா இத்தகைய விபத்துகளால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது. ஜெர்மன் வாட்ச் வெளியிட்ட கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2026 அறிக்கையின்படி 1995 முதல் 2024 வரையிலான காலத்தில் உலகம் முழுவதும் 9700 இயற்கை பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. இதில் சுமார் 8.32 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் 430க்கும் மேற்பட்ட பேரழிவுகள் பதிவாகியுள்ளன. 1999 ஒடிசா புயல், 2014 ஹுத்ஹுத், 2020 அம்பன் புயல்கள், 2001 குஜராத் நிலநடுக்கம் மற்றும் 2004 சுனாமி போன்றவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. 1998, 2002, 2003 மற்றும் 2015 ஆண்டுகளில் கடுமையான வெப்ப அலைகளின் தாக்கம் நிலவியது. இந்த பேரழிவுகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக அவசியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.